சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ளது பாரதி நகர். சம்பவத்தன்று ஒரு கொடூர கொலை அரங்கேறிய இடம். அடுத்த சில மணி நேரத்தில் எதுவும் நடக்காதது போல இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கிறது. காரணம், 2 வருடங்களாக தொடர்ந்து வரும் பழிக்கு பழி சம்பவத்தை பார்த்து பார்த்து இந்த இடம் பழகி போயிருந்தது. கொல்லப்பட்டவர் உதயகுமார், இந்த பகுதியின் பிரபல ரவுடி. சம்பவத்தன்று கடைக்கு சென்றுவிட்டு இரவு வீடு திரும்பிக் கொண்டிருந்தவரை ஒரு கும்பல் சுத்து போட்டு வெட்டி கொலை செய்திருக்கிறது. அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் இரத்த காயத்தோடு கிடந்தவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் சிகிச்சை பலனளிக்காததால் பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்போதுதான் உதயகுமாரின் தலைக்கு மேல் நிரந்தரமாக ஒரு கத்தி தொங்கிக் கொண்டிருந்த கதை தெரிய வந்திருக்கிறது. இதே பகுதியில் 4 வருடங்களுக்கு முன் குட்டி குட்டி ரவுடிகளுக்கிடையே நடந்த கேங் வார் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பாரதி நகர் பகுதியின் இரத்த சரித்திரத்தின் முதல் பக்கம் 2020 நடந்த கருணாகரன் என்பவரின் கொலையில் இருந்து தொடங்கியிருக்கிறது. இரண்டு குழுக்களுக்கிடையே யார் எத்து என்ற போட்டி உச்சத்தில் இருந்திருக்கிறது. அதில் முன்னிலையில் இருந்த கருணாகரனை எதிர்த்தரப்பு நேரம் பார்த்து தீர்த்து கட்டியிருக்கிறது. அந்த கொலை தொடர்பாக அலெக்ஸ் என்பவர் உட்பட 6 பேர் கொண்ட கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொலைக்கு பழிக்கு பழிவாங்க நினைத்த கருணாகரனின் நண்பர்கள் அதே வருடத்தில் அலெக்ஸை ஓட ஓட வெட்டி கொலை செய்து இரத்த வெறியை தீர்த்திருக்கிறார்கள். அந்த கொலை வழக்கில் சரணடைந்த குற்றவாளிகளில் ஒருவர்தான் பின்னாட்களில் பிரபல ரவுடியாக உருவெடுத்த ரஞ்சித் என்ற டபுள் ரஞ்சித். நண்பனை கொன்ற அலெக்ஸை தீர்த்து கட்டிய டீமுக்கு தலைமை ஏற்று நடத்திய டபுள் ரஞ்சித்தின் மீது எதிரணியின் கவனம் மொத்தமாக திரும்பி இருக்கிறது. ரஞ்சித்தை ரூட்டெடுக்க காத்திருந்த எதிரிகள் கடந்த 2022ஆம் ஆண்டு அவரை தீர்த்து கட்டி அலெக்ஸின் ஆன்மாவுக்கு சாந்தி கொடுத்ததாக கர்ஜித்திருக்கிறார்கள். நண்பன் அலெக்ஸ்காக அறிவாள் எடுத்த கும்பலில் ஒருவர்தான் தற்போது கொலையான உதயகுமார். இதனால் டபுள் ரஞ்சித் டீம் தான் கொலை செய்திருக்க வேண்டும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் விசாரணையை நடத்தி வருகிறார்கள். குற்றவாளிகள் சிக்கினால் மட்டுமே முழு உண்மையும் தெரிய வரும்.